ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முருங்கைக்காய் போட்டு எறா தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எறா தொக்கு செய்கிறதுக்காக நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடானவுடனே 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே 1/2 கிலோ எறா எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம் எறா தொக்கு செய்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. ஏற்கனவே 2 பெரிய சைஸ் முருங்கைக்காவை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண முருங்கைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்க்குறோன்னா, முருங்கைக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் முருங்கைக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்துக்கலாம். எறா போட்டு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் ஏற்கனவே நம்ம தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எறா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி கழுவி வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எறா சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். எறா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வெந்துட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 5 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ எறா கூட நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். அது என்னென்ன மசாலான்னு பாருங்கள். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எறா தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். வாவ், நல்லா முருங்கைக்காய் வெந்து எறா வெந்து எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வாசனையே சும்மா கம்ம கம்மன்னு இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிடலாம்.
பாருங்கள், நம்ம சூப்பராக எறா முருங்கைக்காய் தொக்கு செஞ்சிட்டோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.